வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்ரலாட் தமிழ் சேனல். இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு உங்களுடைய காய்கறி வாங்குற செலவை பாதியா குறைச்சி அந்த காசை மிச்சப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா இந்த 4 நிமிஷம் வீடியோவை கடைசி வரைக்குமே பாருங்க. இன்னைக்கு காய்கறி மார்க்கெட்ல என்னென்ன காய்கறிகள் வாங்கினா உங்களுடைய செலவுகளை குறைக்கலாம், எந்தெந்த காய்கறிகள் வாங்கினா செலவு அதிகரிக்கும் அப்படிங்கிற லிஸ்ட் இந்த வீடியோவை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு முருங்கைக்காய் ஒன்று 5 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஸ்வீட் கார்ன் ஒன்று 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. நாட்டு தக்காளி 1 கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வெள்ளை பூசணிக்காய் 1 கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மஞ்சள் பூசணிக்காய் 1 கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. காலிஃப்ளவர் பூ ஒன்று 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. தேங்காய் மீடியம் சைஸ் ஒன்று 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. உருளைக்கிழங்கு 1 கிலோ 35 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பெரிய வெங்காயம் 1 கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மரவள்ளி கிழங்கு 1 கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வெண்டைக்காய் 1 கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முட்டைக்கோஸ் 1 கிலோ 45 ரூபா. சுரக்காய் 1 கிலோ 45 ரூபா. வெள்ளரிக்காய் 1 கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வரி கத்திரிக்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கொத்தவரங்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. காராமணி 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. காளான் ஒரு பாக்கெட் 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பேபிகார்ன் ஒரு பாக்கெட் 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கோவக்காய் 1 கிலோ 55 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முள்ளங்கி 1 கிலோ 55 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சவுச்சவ் 1 கிலோ 55 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. புடலங்காய் 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பாகக்காய் 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. உஜாலா கத்திரிக்காய் 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கருணைக்கிழங்கு 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சேப்பக்கிழங்கு 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. குடமிளகாய் பச்சை 1 கிலோ 60 ரூபா. பீக்கங்காய் 1 கிலோ 65 ரூபா. சின்ன வெங்காயம் 1 கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பச்சை கத்திரிக்காய் 1 கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சக்கரவள்ளி கிழங்கு 1 கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அவரைக்காய் 1 கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பீட்ரூட் 1 கிலோ 85 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பச்சை மிளகாய் 1 கிலோ 85 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. நிலக்கடலை 1 கிலோ 85 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பீன்ஸ் 1 கிலோ 90 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ப்ரக்கோலி 1 கிலோ 90 ரூபா. கேரட் 1 கிலோ 100 ரூபா. சுண்டைக்காய் 1 கிலோ 110 ரூபா. ரெட்கோஸ் 1 கிலோ 140 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. இஞ்சி 1 கிலோ 155 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பூண்டு 1 கிலோ 160 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. குடமிளகாய் மஞ்சள் 1 கிலோ 170 ரூபா. குடமிளகாய் சிவப்பு 1 கிலோ 170 ரூபா. பட்டாணி 1 கிலோ 210 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. புதினா ஒரு கட்டு 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கொத்தமல்லி ஒரு கட்டு 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முளைக்கீரை ஒரு கட்டு 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. தண்டுக்கீரை ஒரு கட்டு 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முருங்கைக்கீரை ஒரு கட்டு 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பசலைக்கீரை ஒரு கட்டு 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கருவேப்பிலை 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. நூகுல்காய் 1 கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வாழைக்காய் ஒன்று 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வாழைப்பூ ஒன்று 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வாழைத்தண்டு ஒன்று 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு பாக்கெட் 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. நெல்லிக்காய் 1 கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மிளகாய் 1 கிலோ 250 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. காஞ்ச மிளகா. நீங்கள் இந்த காய்கறிகளை விலைகளை பார்த்தீங்க, கிலோ 100 ரூபாய்க்கு அதிகமாக இருக்கிற காய்கறிகளை தேவைக்கு மட்டும் வாங்கி பயன்படுத்துங்க. கிலோ 50 ரூபாய்க்கு உள்ளே கிடைக்கிற காய்கறிகளை இன்னைக்கு உங்களுடைய கடைக்கோ, கேண்டீனுக்கோ, ஹோட்டலுக்கோ, வீட்டுக்கோ, வியாபாரத்துக்கோ அதிகமாக வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய காய்கறி வாங்குற செலவை பாதியாக நீங்கள் குறைக்க முடியும். இது எல்லாமே சில்லறை விற்பனை விலை. நீங்கள் மொத்த விலைக்கு வாங்கணும்னா நேரடியாக ஏலம் வர்ற இடத்துக்கே வண்டியிலிருந்து மூட்டையாகவும் பாக்ஸாகவும் வாங்கினீங்கன்னா ரொம்பவுமே லாபமான விலைக்கு வாங்கிக்கிற முடியும். இதே மாதிரி இன்னைக்கு விலைக்குறைவாக கிடைச்சிக்கிட்டு இருக்கிற பூக்கள் மற்றும் பழங்களோட லிஸ்ட் நம்ம சேனலில் டெய்லியுமே காலையில் வீடியோவாக வெளிவருது. சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை பார்த்து வீட்டில் இருந்து இன்னைக்கு என்னென்ன பொருட்கள்லாம் விலைக்குறைவாக கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதை மார்க்கெட்லேயோ கடையிலையோ வாங்கி உங்களுடைய லாபத்தை அதிகரிச்சுக்கலாம். நன்றி.